அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல எல்லாம் அவங்க கவனமா இருக்கணும்ன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிருகசீரிடம் நட்சத்திரம். மிருகசீரிடம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் உணர்ச்சி வசப்படக்கூடிய மிருகசீர நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பா இந்த காலகட்டத்தில் 1-2 பாதத்துல இருக்கிறவங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல சிறிய அவமானத்தை சந்திக்கும். ஏன்னா கடன் வாங்கினாலும் சரி, இல்லை கடன் கேட்டீங்கனாலும் சரி, ஏன்னா இந்த காலகட்டத்தில் காசு சார்ந்த விஷயத்துல சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது. சப்போஸ் நீங்க ஒரு இஎம்ஐ கட்டுறீங்கன்னா இஎம்ஐ தவறும். அப்போ உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலேருந்து ஃபோன்காரன் பேங்க்காரன் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானா. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தனம் சார்ந்த விஷயத்தில் சிறிய அவப்பேறு, சில ஒரு அசிங்கங்கள். நீங்கள் சில பேர் இடத்துல ஒருத்தர் பணம் கேட்டிங்கன்னா கூட பணம் கொடுக்க மாட்டாங்க, அட்வைஸ் மட்டும் அள்ளி வழங்குவாங்க. அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல அடுத்தவர்கிட்ட இந்த மாதத்தை பணம் கேட்கறது எதையும் விட்டுருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க சும்மா இருந்தாவே எப்படி இருந்தாலும் நடக்க போகுது. அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அமைதியா இருங்க. ஸோ அமைதியா இருந்தீங்கன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்க கேட்காமலே அந்த பணம் வந்துடும். அதே போல 2, 3, 4 பாதம் மிருகசீரிடம் 3-4 பாதத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டம். ஏன்னா நிறைய பேர் அரசியல்வாதிகளின் தொடர்பு கிடைக்கும். அரசியல்ல பிரகாசிக்கிறது வாய்ப்பு இல்லை. இல்லைங்க நான் அரசியல்வாதி இல்லை, நான் வேலை செய்யறேன்னு இந்த காலகட்டத்தை ஒரு உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்க மேல் அதிகாரியுடன் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். ரொம்ப கோஆப்ரேட் பண்ண. இதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு மனக்கசப்பெல்லாம் இருந்திருக்கும். அந்த கசப்புகள் மாறி இப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணி விடுவாங்க. இல்லை நிறைய பேருக்கு என்னக்கா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னரோ ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு தொழில் நிறுவனத்து பெரிய அதிகாரியோ இவங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அவங்க கூட சேர்ந்து தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அதே போல என்னன்னாக்கா வெளியூர் பயணங்களும் இருக்கும். பயணத்தின் போது கொஞ்சம் கவனமா பயணிக்கணும். ஏன்னா மனம் விரும்பிய ஒரு பயணம், ஏதாவது ஒரு சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுற்றுலா செல்லும் போது கொஞ்சம் கவனமா செல்லும். ஏன்னா குறிப்பா கார்ல பயணிக்கும் போது கொஞ்சம் நைட்டு தூக்கத்தை வச்சுக்கணும். ஏன்னா தூங்காம வண்டி ஓட்டினீங்கன்னா அந்த டைம்ல சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கு. நன்றி, வணக்கம்.